ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 24 and 25 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் பதிவான வாக்குகளின் சதவீதம் என்ன? 85% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. 2011 தேர்தல் 78% பதிவாயிருந்து. 2026 அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்தில் 91.86% வந்து பதிவாயிருக்கு. அடுத்து, இந்தியாவில் தனது விநியோக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் ஊழியர்களின் நலன் சார்ந்த திட்டங்களை விரிவுபடுத்தவும் ரூபாய் 2800 கோடிக்கும் அதிகமான தொகையை முதலீடு செய்ய உள்ளதாக என் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதாவது அமேசான் இந்திய நிறுவனம் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 2800 கோடிக்கும் அதிகமான தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களுடைய வந்து விநியோக கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் ஊழியர்களின் நலன் சார்ந்த திட்டங்கள்லாம் விரிவுபடுத்துறதுக்காகவும் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து, நாட்டின் 45% உழைப்பாளர்கள் விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ள போதிலும் ஜிடிபிக்கு அவர்களினுடைய பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? 15% தான் இருக்கு. நாட்டினுடைய 45% உழைப்பாளர்கள் வந்து விவசாயத்துறையில ஈடுபட்டிருந்த போதிலும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஜிடிபிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் அப்படின்னு பார்த்தோம்னா 15% தான். பெட்ரோலிய தேவையில் 88% வந்து நம்ம இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கிறோம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறைக்கான இந்தியாவின் முதலீடு ஜிடிபியில் 0.6% மட்டும்தான். ஜிடிபிக்கான கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. உற்பத்தி துறையில இந்தியா வந்து பொருளாதார சீர்திருத்தம் மேற்கொள்ளாவிட்டால் பின்னடைவு என பிரதமர் மோடிக்கு பெர்ன்ஸ்டீன் நிறுவனம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. உற்பத்தி துறையில இந்திய பொருளாதார சீர்திருத்தம் வந்து நம்ம மேற்கொள்ளாவிட்டால் பின்னடைவு என பிரதமர் மோடிக்கு எந்த நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ன்ஸ்டீன் நிறுவனம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஃபிடே உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி செர்பியாவில் நடைபெற்றது. இதில் 12 வயதுக்குட்பட்டோருக்கான சிறுமியர் பிரிவில் யார் சாம்பியன் பட்டம் வென்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த ஷர்வானிகா அப்படின்றவங்க தான் ஃபிடே உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற்றது? செர்பியாவில் நடைபெற்றது. எத்தனை வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா 12 வயதுக்குட்பட்டோருக்கான சிறுமியர் பிரிவில் வந்து ஷர்வானிகா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதிக T20 சதங்கள் அடித்த ஒரே இந்திய வீரர் விராட் கோலியினுடைய சாதனையை சமன் செய்தவர் அப்படி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா தான். T20 சதங்கள் அடித்த ஒரே இந்திய வீரர், அதிக T20 சதங்கள் அடித்த இந்திய வீரர் விராட் கோலியினுடைய சாதனையை வந்து சமன் செஞ்சிருக்காரு. T20 தனது 9வது சதத்தை பதிவு செய்ததன் மூலம் இந்த சாதனையை வந்து அவர் பண்ணியிருக்காரு. 2025 இந்தியாவில் நிலவிய கடுமையான வானிலை நிகழ்வுகளால் ஏறக்குறைய எத்தனை கோடி ஹெக்டேர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக அறிவியல் சுற்றுச்சூழலுக்கான மையம் தெரிவித்துள்ளது? 1.74 கோடி ஹெக்டேர். 2025 இந்தியாவில் நிலவிய கடுமையான வானிலை நிகழ்வுகளால 1.74 கோடி ஹெக்டேர் விவசாய நிலங்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் உக்ரைனினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க அந்நாட்டுக்கு எத்தனை லட்சம் கோடியை கடனாக வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு செய்துள்ளது? ரூபாய் 8.1 லட்சம் கோடியை வந்து கடனாக வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைனுக்கு வந்து வழங்குறாங்க. எதுக்காக அப்படின்னா ரஷ்யாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களால உக்ரைனுடைய பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து பார்த்தோம்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு கட்சியின் 3இல் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் விலகி வேறொரு கட்சியில் இணைந்தால் மட்டுமே அவர்களின் பதவி பறிபோகாது அப்படின்னு பார்த்தோம்னா 2 பங்கு. அதாவது 3ல் 2 பங்கு வந்து ஒரு கட்சியிலேருந்து வேற கட்சிக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்து பறிபோகாது. இந்த நியூஸ் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியில இருந்து ராகவ் சத்தா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அவரும் அவர் கூட வந்து 7 உறுப்பினர்கள், அதாவது 6 எம்பிக்களும் வந்து சேர்ந்து வேற, அதாவது பாஜகவில் வந்து போய் சேர்ந்திருப்பாங்க. இப்போ வந்து அந்த கட்சியில் மொத்தமே வந்து 10 எம்பிக்கள் தான் இருந்தாங்க. இப்போ அதுலேருந்து 7 எம்பிக்கள் மொத்தமாக போயிட்டதுனால இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவங்கள வந்து பதவி நீக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா 3ல் 2 பங்கு பேர் வந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி 3ல் 2 பங்கு பேர் போனால் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நம்ம பதவி நீக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்த சட்ட திருத்தம் பார்த்தோம்னா 91வது சட்ட திருத்தம் 2003 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி பதவி நீக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகர் தான் வந்து பதவி நீக்குவார். அதாவது இப்போ ஒரு கட்சியில் இருக்கவங்க ஒரு கட்சியிலேருந்து வேற கட்சிக்கு போனாலோ அப்படி இல்லைன்னா அந்த கட்சியினுடைய கொறடா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் நம்ம வாக்களிக்கணும், அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அவங்கள வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி பதவி நீக்கலாம். இப்போ இந்த மாதிரி இணையும் போது ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தது 10வது அட்டவணையில் 1985 வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள்
போனால் மட்டும் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நம்மளால் பதவி நீக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. 52வது சட்ட திருத்தம் 1985 வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 91வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டுல தான் வந்து இந்த 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து வேறொரு கட்சியில இணைந்தால் அவங்க வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி வந்து அவங்கள பதவி நீக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்க எந்த முறை பின்பற்றப்படுகிறது? அரசியல் சாசனத்தின் 324 5வது விதிமுறையின் கீழ் உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறையே பின்பற்றப்படுகிறது. அதாவது இப்ப தேர்தல் ஆணையர் இருக்காங்க, அவங்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாரு. அவரை வந்து பதவி நீக்க எந்த முறை? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கிடையாது, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பதவி நீக்கம் செய்யற 324 5வது விதிமுறையின் கீழே வந்து நம்ம தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கிற முறை வந்து பின்பற்றப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. விவிலிய காலத்து பழங்குடியின வம்சாவளியை சேர்ந்த எந்த மாநிலத்தின் யூதர்களுக்கு இஸ்ரேலில் வரவேற்பு அளிக்கப்பட்டது? மணிப்பூர்ல இருந்து போன விவிலிய காலத்து பழங்குடியின வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து இவங்களுக்கு தான் வந்து வரவேற்பு அளிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேல். கிமு 720 அசிரியன் படையெடுப்பாளர்களால் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலின் 10 பழங்குடி இனங்களில் ஒன்றான மெனாஷே வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் இவங்களுக்கு வந்து இஸ்ரேலில் வந்து வரவேற்பு அளிச்சிருக்காங்க. ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியா பெற்ற பதக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தங்கப்பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. சாம்பவி, கிஷோர் சாகர், திவ்யான்ஷு, தேவாங்கன் ஜோடி தான் வந்து இந்த தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க. 499.9 புள்ளிகள் குவித்து சாதனை படைச்சிருக்காங்க. இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா எகிப்தினுடைய கெய்ரோ நகர்ல தான் வந்து ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து நடைபெற்றது. அடுத்து பார்த்தோம்னா குதிரை ஏற்றத்தில் இந்தியா எந்த பதக்கம் வென்றது? வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அனுஷ் அகர்வாலா மிகச்சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தினார். அவர் தனது புளோரியானா குதிரையுடன் இணைந்து 70.94% புள்ளிகளை பெற்று வெள்ளி பதக்கம் வந்து பெற்றிருக்காங்க. குதிரை ஏற்றத்தில் இந்தியா வந்து வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காங்க. இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மனியினுடைய ஹேகன் நகர்ல நடைபெற்றது. ஐரோப்பாவின் மிகவும் மதிப்புமிக்க CTI ஹேகன் சர்வதேச குதிரையேற்ற போட்டி தான் வந்து இதுல வந்து குதிரையேற்ற போட்டியில இந்தியா வந்து வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷ் அகர்வாலா. எந்த குதிரையின் மூலம் பார்த்தோம்னா புளோரியானா குதிரையின் மூலம் வந்து 70.94% புள்ளிகளை பெற்று வெள்ளி பதக்கம் பெற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.